This sermon, Redemption by Power, was delivered on Monday evening, March 29, 1954, at the Male High School in Louisville, Kentucky, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1954ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி திங்கள் மாலையில் அமெரிக்கா கென்டக்கி லூயிவில்லில் உள்ள மாலே உயர்நிலைப் பள்ளியில் வல்லமையினால் மீட்பு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Let's go quickly then. And God brought them out tonight. We're turning now to the 13th verse of the 14th chapter. இப்பொழுது அப்படியானால் நாம் துரிதமாய் பார்ப்போம். இன்றிரவு தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இப்பொழுது நாம் துரிதமாக 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு திருப்புகிறோம். God gave them the pillar of fire to go before them. I think they had a picture here tonight, and I say it with reverence. To my honest opinion, while we're here in this group tonight, I believe that is with us tonight. The same pillar of fire that led the children of Israel is going before us, performing the same signs and wonders. அவர்களுக்கு முன் செல்லும்படியாய் தேவன் அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்தார். நான் நினைக்கிறேன் இன்றிரவு அவர்கள் படத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள் என்று. நான் இதை பயபக்தியுடன் கூறுகிறேன். என்னுடைய உத்தமமான தீர்மானத்தின்படியாய் இன்றிரவு இந்த குழுவுக்கு இங்கே நான் இருந்து கொண்டிருக்கையில் அதுதான் இன்றிரவு நம்மோடு இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இஸ்ரவேல் பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு போன அதே அக்கினி ஸ்தம்பம் நமக்கு முன்பாக போய்கொண்டு அதே அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. That followed Israel and guided them to the promised land was the angel of the covenant, which was Jesus Christ. இஸ்ரவேலை பின்தொடர்ந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு அவர்களை வழிநடத்தி கொண்டு போன தூதன் உடன்படிக்கையின் தூதனாயிருந்தார். அது இயேசு கிறிஸ்துவே என்பதை இங்கேயுள்ள எந்த போதகனும் அல்லது வேத பண்டிதனும் அறிந்திருக்கிறார்கள். And today Jesus Christ, the same yesterday, today, and forever, is falling before this group that you want to call holy rollers if you want to, are going on, leading from victory unto victory. Praise God. இன்றைக்கு பரிசுத்த உருளைகள் என்று நீங்கள் அழைக்க விரும்புகின்ற இவர்களை நேற்று மீண்டும் என்று மாறாத இயேசு கிறிஸ்து இந்த குழுவுக்கு முன்பாக தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறார். சரி, தொடர்ந்து போய்கொண்டே ஜெயத்தின் மேல் ஜெயமெடுத்தவராய் போய்கொண்டே இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். In them nations in them days they were despised and hated and rejected and turned down by the nations and called everything. So is it today with the true believer. அந்த ஜாதிகளில் அந்த நாட்களில் அவர்கள் நிந்திக்கப்பட்டும் வெறுக்கப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் ஜாதிகளால் தள்ளப்பட்டவர்களும் எல்லா விதமாயும் அழைக்கப்பட்டவர்களுமாயிருந்தார்கள். உண்மையான விசுவாசியோடு இன்றைக்கு அந்த விதமாகத்தான் இருக்கிறது. You in your churches, you know, when you take a stand for Christ and speak for truth, the whole church says, look at him, he's lost his mind, he's gone crazy. நீங்கள் உங்களுடைய சபைகளில் உங்களுக்கே தெரியும், கிறிஸ்துவுக்காக ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாய் நின்று சத்தியத்திற்காக பேசும் பொழுது முழு சபையாக அவனை நோக்கி பாருங்கள், அவனுக்கு சிந்தை கெட்டு போயிற்று, அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று கூறுகிறது. புரிகின்றதா? Don't pay no attention to that. Follow on. You're all armored up now. The blood's going before you. The Holy Spirit leading you. Just keep moving. Don't pay no attention to what nobody tells you. Look straight to Calvary and march on. Beautiful type. அதற்கு எந்த கவனமும் செலுத்தாதேயுங்கள், பின்தொடர்ந்து செல்லுங்கள். இப்பொழுது நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்திருக்கிறீர்கள். ரத்தம் உங்களுக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறார். தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். யாராவது என்ன கூறினாலும் அதற்கு கவனம் செலுத்தாதீர்கள். நேராக கல்வாரியை நோக்கி பார்த்து பவனியில் இருங்கள். அழகான பாவனை. Now,
They had come out to the God, and now notice, blood redemption brought them out of Egypt. Now, they had to have something else now to take them on over into the... இப்பொழுது அவர்கள் ஊடாக கடந்து வெளியே வந்தார்கள். இப்பொழுது கவனியுங்கள், இரத்தத்தினாலான மீட்பு அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. இப்பொழுது அவர்களை தேசத்துக்குள்ளாக கொண்டு செல்ல அவர்களுக்கு வேறு ஏதாவது இருக்க வேண்டியதா இருக்கிறது. Now they're just beginning to start. They come out, been circumcised, come under the blood, and on the march. இப்பொழுது அவர்கள் ஆரம்பிக்க துவங்குகிறார்கள். அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இரத்தத்தின் கீழாக வந்து அவர்கள் வெளியே வந்து பவனியில் போகிறார்கள். Now they got up to something. They is going along there, knowing that they passed from death unto life. No, they had eternal life. இப்பொழுது அவர்கள் ஏதோ காரியம் வரைக்குமாய் போயிருக்கிறார்கள். மரணத்தினின்று நீங்கி ஜீவனண்டைக்கு வந்திருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாய் அவர்கள் தொடர்ந்து போய்கொண்டிருந்தார்கள். அவர்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருந்தார்கள். But here they are coming up now, and difficult begins to rise. Here comes Pharaoh's army pursuing them to take them. Trouble set in. ஆனால் இங்கே அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது எழும்பி வருகிறார்கள். தொல்லை எழும்ப துவங்கியது. பார்வோனின் சேனை அவர்களை பிடித்துக் கொண்டு போகும்படியாய் தொடர்ந்து வருகிறது. தொந்தரவு உள்ளே வந்து விட்டது. Listen, God is our refuge, our strength, a very present help in time of trouble. Oh, I hope you see this. Here it is. கவனியுங்கள், தேவன் நம்முடைய அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார். ஓ, நீங்கள் இதை காண்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். புரிகின்றதா? இதோ அது இருக்கிறது. No, listen, 13th verse now. And Moses said unto the people, fear ye not. I love that. After Jesus rose from the dead, his words were constantly, fear not. ஆனால் கவனியுங்கள், இப்பொழுது 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்றான். நான் அதை விரும்புகிறேன். இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்னர் அவருடைய வார்த்தைகள் அடிக்கடி பயப்படாதிருங்கள் என்பதாக இருந்தது. That's what the trouble of the church today is. Scared to death you're going to make a failure. How can you fail when you're in Christ? இன்றைக்கு சபைகளோடு இருக்கின்ற தொல்லை அதுதான். நீங்கள் ஒரு தோல்வி அடைய போகிறீர்கள் என்ற மரணத்துக்கு ஏதுவான பயம் இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது உங்களால் எப்படி தோல்வி காண முடியும்? You can't fail. You got everlasting life. All demons in hell can't shake you. You got everlasting life. Jesus said so. So don't be scared of failure. உங்களால் தோற்கவே முடியாது. நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். நரகத்தில் இருக்கும் எல்லா பிசாசுகளாலும் உன்னை அசைக்க முடியாது. நீ நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறாய். இயேசு அவ்வாறு கூறியிருக்கிறார். எனவே தோல்வியை குறித்து பயப்படாதே. You say, well, I'm afraid I'll get fanatic. I'd rather have a little fanaticism and to sit still and do nothing. I sure would. நான் மதவெறியனாகி விடுவேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். அமைதியாய் உட்கார்ந்து ஒன்றும் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் கொஞ்சம் மதவெறித்தனமாக இருப்பதையே நான் விரும்புவேன். நிச்சயமாக அதை விரும்புவேன். A man is going to do something. It's told about Ballards up here. A fellow come to get a job from him. And he said, sign your name here. He took his pencil to sign. He said, where's your razor at? So don't make no mistakes. He said, I can't use you. You ain't going to do nothing. ஏதோ காரியத்தை செய்ய போகின்ற ஒரு மனிதன் பெல்லாடை பற்றி இங்கே கூறப்பட்டது. அவனிடத்தில் ஒரு வேலை வேண்டும் என்று ஒரு நபர் வந்தானாம். அவனிடத்தில் உன் பெயரை இங்கே கையெழுத்திடு என்றாராம். கையெழுத்தை போடுவதற்காக அவன் ஒரு பென்சிலை எடுத்தானாம். உடனே அவர் உன்னுடைய அழிக்கும் ரப்பர் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன் நான் தப்பு செய்கிறதில்லை என்று கூறினான். அவரோ என்னால் உன்னை உபயோகிக்க முடியாது, நீ ஒன்றையும் செய்ய போகிறதில்லை என்றார். That's right. You don't make no mistakes. You're not doing nothing. Let's go, brother. Be up and going. அது சரி, நீ தப்பு ஏதும் செய்ய போவதில்லை, நீ ஒன்றையும் செய்ய போவதில்லை. நான் போகலாம் சகோதரனே, எழுந்து போய்கொண்டே இரு. I like Longfellow there. Tell me not in mournful numbers. Life is but a empty dream, and the soul is dead that slumbers, and things are not what they seem.
அங்கே எனக்கு லாங் ஃபெலோவை பிடிக்கும். துக்க எண்ணிக்கைகளோடே எனக்கு சொல்லாதீர்கள். ஜீவியம் வெறுமனே ஒரு காலி கனவேயாகும். உறங்குகின்ற ஆத்துமா மரித்ததா இருக்கிறது. காரியங்கள் நாம் காண்கிறது போல் இல்லை. But yes, life is real and life is earnest, and the grave is not its goal. Dust thou art to dust return, it's not spoken of the soul. ஆம், ஜீவியம் உண்மையா இருக்கிறது. ஜீவியம் குறிக்கோளுதா இருக்கிறது. மரணக்குழி அதன் லக்கல்ல. மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்பது ஆத்துமாவை குறித்து பேசப்பட்டதல்ல. Let us be up and doing with our heart for any side. Be not like dumb driven cattle, be a hero. நாம் எழும்பி எந்த போராட்டத்திற்கும் ஏற்ற இருதயத்தோடு கிரியை செய்வோமாக. பேச முடியாத துரத்தப்பட்ட கால்நடையை போலும் இராமல் ஒரு தீரனாயிரு. Don't wait for people to persuade you to Christ. Stand like a man or a lady, accept him and walk forward in victory. Amen. That's what God wants. Rugged, ready soldiers. ஜனங்கள் உங்களை வருந்தி கிறிஸ்துவினிடத்தில் நடத்தும் வரைக்கும் காத்திராதேயுங்கள். ஒரு புருஷனை போன்று அல்லது ஒரு சீமாட்டியை போன்று நின்று அவரை ஏற்றுக்கொண்டு ஜெபத்தோடு முன்னடந்து செல்லுங்கள். ஆமேன். கரடு முரடான ஆபத்துமுள்ள போர் வீரர்கள், அதுதான் தேவனுக்கு தேவையாயிருக்கிறது. You might not be weigh 105 pounds, but you still be ruddy, brother, and full of power. If you'll just let God have his. நீங்கள் ஒரு 105 பவுண்டு எடை உள்ளவர்களா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அவருடைய வழியை உடையவராய் இருக்க நீங்கள் அனுமதித்தால் நீங்கள் இன்னமும் திடகாத்திரமாயும் சகோதரனே வல்லமையால் நிறைந்தும் இருக்கலாம். I've seen men that weighed 200 pounds didn't have an ounce of man in them. That's right. ஒரு துளி புருஷ லட்சணம் இல்லாத 200 பவுண்டு எடையுள்ள மனிதன் நான் கண்டிருக்கிறேன். அது சரியே. All right. Notice Moses said unto the people, fear not, stand still and see the salvation of the Lord. சரி, கவனியுங்கள். மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றார். That's good. Just march on. Don't get scared about nothing. If you accept Christ as your Savior, go on. Brother Branham, I want the baptism of the Holy Ghost. Just keep moving. Don't fear. அது நல்லது. தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் தொடர்ந்து செல்லுங்கள். சகோதரன் பிரண்ணாம், எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும். தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். பயப்படாதிருங்கள். You say, I'm sick now, Brother Branham. I can't go much farther. Don't worry. Just keep moving on. See the salvation of our Lord. Accept it. Just move on. இப்பொழுது நான் சுகவீனமாய் இருக்கிறேன். சகோதரன் பிரண்ணாம், அதிக தூரம் என்னால் போக முடியவில்லை என்று கூறுகிறீர்களா? சோர்ந்து போகாதீர்கள். தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். நம்முடைய கர்த்தருடைய ரட்சிப்பை காணுங்கள். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். How's it going to be? The doctor turned me down. The fellow done the best he could, but God hasn't done his best yet. Let's try. அது எந்த விதமாய் இருக்க போகின்றது? வைத்தியர் கைவிரித்து விட்டார். இப்பொழுது அந்த நபர் அவரால் முடிந்த எல்லாவற்றையும் மேலானதை செய்தார். ஆனால் தேவனோடு அவருடைய மேலானதை இன்னும் அவர் செய்யவில்லையே. அது சரி. Just a moment. Listen at him now. All right, the Lord which he will show unto you today for the Egyptians, the assayers, the truth, the troublemakers. ஒரு நிமிடம் இப்பொழுது அவருக்கு செவி கொடுங்கள். சரி, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, பாதிக்கிறவர்களை, தொல்லை கொடுக்கிறவர்களை. Say, Brother Branham, if I could just quit smoking, if I could just lay down drinking, if I could just quit my stealing, if I could just quit my doing this, that, and the other. Don't worry, just walk on. God will take care of the rest of it. சகோதரன் பிரண்ணாம், என்னால் மட்டும் புகைக்கிறதை விட முடிந்தால், குடி பழக்கத்தை என்னால் விட்டுவிட முடிந்தால், என்னால் திருடுவதை விட முடிந்தால், நான் செய்யும் இதையும் அதையும் மற்றதையும் என்னால் மட்டும் விட முடிந்தால் என்கிறீர்களா? சோர்ந்து போகாதீர்கள். தொடர்ந்து நடவுங்கள். அதன் மீதி உள்ளதை தேவன் கவனித்துக் கொள்வார். If I know I could do it, Brother Branham, I'd accept Christ right now. Don't you worry, move on. Just go on. You'll see the salvation of the Lord. என்னால் அது செய்ய முடியும் என்று நான் அறிந்திருந்தால், சகோதரன் பிரண்ணாம், நான் கிறிஸ்துவை இப்பொழுதே ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து செல்லுங்கள். வெறுமனே போய்கொண்டே இருங்கள். நீங்கள் கர்த்தருடைய ரட்சிப்பை காண்பீர்கள். For the Egyptians who you have seen today, you shall see them again no more forever. Amen. So it'll be settled after a while. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். கொஞ்சம் கடித்து அது தீர்ந்து போக போகிறது.
The Lord shall fight for you, and you shall be hold your peace. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். And the Lord said unto Moses, wherefore criest thou unto me? Speak to the children of Israel that they go forward. I like that. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. எனக்கு அது பிடிக்கும். Don't try to say, well, I joined the church 10 years ago, Brother Branham. I've been a good faithful member. That's fine. I appreciate that. But let's move on tonight. God's moving on. நான் சபையை 10 வருடங்களுக்கு முன்னதாக சேர்ந்து கொண்டேன். சகோதரன் பிரண்ணாம், நான் ஒரு உத்தமமான அங்கத்தினனாய் இருந்து வந்தேன் என்று கூற முயற்சிக்காதீர்கள். அதெல்லாம் அருமையாயிருக்கிறது. நான் அதை பாராட்டுகிறேன். ஆனால் நாம் தொடர்ந்து இன்றிரவு போவோம். தேவன் போய்கொண்டே இருக்கிறார். The people today here, they go back, they say, well now, science. 150 years ago, there was a science in France that said if a man ever went the terrific speed of 30 miles an hour, gravitation take him off the earth and he'd be gone. இன்றைக்கு ஜனங்கள் இங்கே அவர்கள் திரும்பி போய் கூறுகிறார்கள், விஞ்ஞானம் ஒரு 150 வருடங்களுக்கு முன்னர் அங்கே பிரான்சில் ஒரு விஞ்ஞானம் இருந்தது. அது ஒரு மனிதன் மணிக்கு 30 மைல்கள் பயங்கரமான வேகத்தில் போகும்போது ஆக்கர்ஷண சக்தியானது அவனை பூமியின் மேலிருந்து உயரே கொண்டு போய் அவன் போய்விட்டு இருப்பான் என்று கூறுகிறது. 30 miles an hour. He's going about 1,600 miles an hour now. You never hear science refer back to that fellow. He was all right in his day, but they're living in another day. That's right. ஒரு மணிக்கு 30 மைல்களா? இப்பொழுதோ அவன் ஒரு மணிக்கு 1600 மைல்கள் வேகத்தில் போகிறான். விஞ்ஞானம் திரும்ப அவனை மேற்கோள் காட்டுகிறது. நீங்கள் கேட்டே இருக்க முடியாது. அவனுடைய நாட்களில் அவன் கூறினது சரியாக இருந்தது. ஆனால் அவர்கள் இன்னொரு நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சரியே. But we preachers, oh no, divine healing. Now let me see what St. Moody, Finney, Knox, Calvin, some of them said about it. They were all right in their days, but we're moving on, going forward. We got something else. ஆனால் பிரசங்கிமார்களாகிய நாம், ஓ இல்லை, தெய்வீக சுகமா. இப்பொழுது பரிசுத்தம் மூடி, பின்னி, நாக்ஸ், கால்வின் அவர்களில் சிலர் அதை குறித்து என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை நான் காணட்டும். அவர்களுடைய நாட்களில் அவர்கள் சரியா இருந்தார்கள். ஆனால் நாமோ தொடர்ந்து முன்னேறி போய் கொண்டிருக்கிறோம். நாம் வேறு எதையோ உடையவர்களாய் இருக்கிறோம். Jesus said in the parable there of the sowers, when a sower went forth and sowed seed, and the enemy come around and sowed some weeds in the wheat. He said, let them grow together. விதை விதைக்கிறவனுடைய ஓமையில் இயேசு கூறினார், விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டு சென்ற போது சத்துரு வந்து கோதுமையில் களைகளை விதைத்து விட்டு போனான். அவரோ அவைகள் அப்படியே ஒன்று சேர்ந்து வளர விடுங்கள் என்றார். You're always pointing how wicked the world's getting, but you fail to see how powerful the churches are getting. At the same time, she's rising up, standing on her feet. உலகமானது எவ்வளவு பொல்லாதாகி கொண்டே போகிறது என்று சுட்டி காட்டுகிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில் சபையானது எவ்வளவு வல்லமையாக ஆகிக் கொண்டு வருகிறது. நீங்கள் அதை காண தவறி போகிறீர்கள். வெளிகளில் நின்று கொண்டிருக்கையில் அவள் உயரே எழும்பிக் கொண்டிருக்கிறாள். Oh, she's a little flock, but brother, God's with her, and she's going to triumph just as certain as Christ rose from the dead. Amen. அவளோ ஒரு சிறு மந்தையாய் இருக்கிறாள். ஆனால் சகோதரரே, தேவன் அவளோடு இருக்கிறார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அவள் வெற்றி சிறக்க போகிறாள். ஆமென். God's church shall never fail. The gates of hell shall not prevail against it. Shall they be against it, but they cannot prevail. The church is going to triumph through the blood of Jesus Christ to the victory march. தேவனுடைய சபை ஒருபோதும் தவறி போகாது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. அவைகள் அதற்கு எதிராக இருக்கும் என்பதையே அது காட்டுகிறது. ஆனால் அவைகளால் மேற்கொள்ள முடியாது. சபையானது வெற்றி சிறக்க போகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக வெற்றிக்குரிய அடைய போகிறது. I'm positive of this one thing, that God will have a church without spot, wrinkle, or blemish. Amen. I'm so happy about that. இந்த ஒரு காரியத்தை குறித்து நான் நிச்சயமாய் இருக்கிறேன். அதாவது கரை திரை முதலானவர்கள் அற்ற ஒரு சபையை தேவன் உடையவராயிருப்பார். ஆமென். அதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். Now, if I am in that church, amen.
Brother Brown, how do you get into it? By letter? No. How do you get into it? By birth. Born into it. இப்பொழுது நான் அந்த சபைக்குள்ளாக இருந்தால், ஆமென். சகோதரன் பிரனாம், நீர் அதற்குள்ளாக எப்படி சென்றீர்? எழுத்தின்படியாகவா? இல்லை. எப்படி அதற்குள்ளாக சென்றீர்? பிறப்பின் மூலமாக அதற்குள்ளாக பிறந்தேன். I've been in the Branham family, it'd be 45 years, the 6th day of this coming April, and they never did ask me to join their family. I was born to Branham. I'll always be a Branham. நான் பிரன்ஹாம் குடும்பத்தில் இருக்கிறேன். 45 வருடங்களாக இருக்கும். இந்த மாதமாகிய ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியில் பிறந்தேன். அவர்களுடைய குடும்பத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் என்னை கேட்டதே இல்லை. நான் ஒரு பிரன்னாமாக பிறந்தேன். நான் எப்பொழுதுமே பிரன்னாமாகவே இருப்பேன். I was born a Christian in Jesus Christ. I'll be a Christian because God has ordained it so by election. He called us to the grace of His own beloved Son. We accepted Him and got eternal life. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஒரு கிறிஸ்தவனாக பிறந்தேன். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பேன். ஏனென்றால் தெரிந்து கொள்வதன் மூலமாக தேவன் அதை அவ்வண்ணமாக நியமித்திருக்கிறார். அவருடைய சொந்த அன்பான குமாரனுடைய கிருபையின் மூலமாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவரை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டோம். By one handshake, by one membership, by one letter, by one Spirit, we're all baptized into one body, Jesus Christ, and there become fellow citizens of the kingdom. ஒரு கரம் குலுக்கலினாலா, ஒரு அங்கத்தினர் ஆவதினாலா, ஒரு கடிதத்தினாலா, எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். அங்கே அவருடைய ராஜ்யத்தின் உடன் குடிமகனாக ஆனோம். I was thinking today as I was away praying how that this is the day that we're going to have to answer for. I'm not going to have to answer for the generation that was before me or the generation that will be after me. But in the judgment, I'm to stand with this generation. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் இந்த நாளுக்காக நாம் எப்படி கணக்கு கொடுக்க போகிறோம் என்பதை பற்றி நான் இன்று நினைத்துக் கொண்டிருந்தேன். எனக்கு முன்பாக இருந்த தலைமுறைக்காகவும் அல்லது எனக்கு பின் இருக்க போகின்ற தலைமுறைக்காகவும் நான் கணக்கு கொடுக்க போவதில்லை. ஆனால் நியாய தீர்ப்பில் நான் இந்த தலைமுறையோடு நிற்க வேண்டியவனாயிருக்கிறேன். Now I said, look at that, a woman's picture on the sign, beer drinking, something other said she was breathless or something. I said, yes, and lifeless too. நான் சொன்னேன், அங்கே நோக்கி பாருங்கள், அந்த விளம்பர அட்டையில் பியர் குடித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஸ்திரீயின் படம். அதை போன்று ஏதோ அவள் மூச்சற்றவளாக அல்லது ஏதோ காரியம் அவளுக்கு இருக்கிறது என்றார்கள். நான் சொன்னேன், ஆம், ஜீவனும் கூட இல்லாதிருந்தது என்று. There you are. I said, what a disgrace of all the preaching. I said, sometimes it seems, I told my wife, I said, sometimes it seems it doesn't do any good. சரி, அங்கேதான் காரியம். நான் சொன்னேன், என்ன ஒரு அவமானம் என்று. இந்த எல்லா பிரசங்கித்தலோடும் அரியேதும் நன்மையும் செய்வது போன்றும் சில சமயங்களில் தோன்றுகிறதில்லை. But I've got to be the voice of warning anyhow, regardless of what people does about it. I've got to preach the gospel anyhow and give a witness unto the resurrection and the power of Jesus Christ. ஆனால் அதை குறித்து ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து கவலைப்படாமல் எப்படி இருந்தாலும் நான் எச்சரிப்பின் சத்தமாக இருந்தாக வேண்டியதாயிருக்கிறது. நான் எப்படியா இருந்தாலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உயிர்த்தெழுதலை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை குறித்தும் சாட்சி கொடுத்தாக வேண்டியவனாயிருக்கிறேன் என்று கூறினேன். Let them forsake it and turn their back. God will judge them at the judgment part. I'm only responsible for preaching and other ministers too who preach the gospel. அவர்கள் அதை நிராகரித்து அவர்கள் முதுகை காட்டட்டும். தேவன் அவர்களை நியாய தீர்ப்பின் போது அதற்காக நியாயம் தீர்ப்பார். நான் பிரசங்கிப்பதற்காக உத்தரவாதமும் பிரசங்கிக்கின்ற மற்ற போதர்களும் கூட சுவிசேஷத்தை பிரசங்கித்ததற்காக அவர்களும் உத்தரவாதமாயிருக்கிறார்கள். Now, I just love it. Notice, go forward now, and you will see the glory of God. But listen, the 16th verse now, we read this.
இப்பொழுது எனக்கு அது பிடிக்கும். கவனியுங்கள். இப்பொழுது புறப்பட்டு போங்கள். தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் இப்பொழுது 16வது வசனத்தை கவனியுங்கள். நாம் இதை வாசிப்போம். But lift up the rod. The rod, that was the judgment rod. Now it wasn't Moses' rod, that was God's rod. நீ உன் கோலை ஓங்கி. கோல், அது நியாய தீர்ப்பின் கோல். இப்பொழுது அது மோசேயின் கோல் அல்ல, அது தேவனுடைய கோலாக இருந்தது. If you notice, Moses, he took that rod, he held it up like this, please come. He held it over the waters to turn to blood. It was God's judgment rod. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் மோசே அவன் அந்த கோலை எடுத்து அதை இந்த விதமாக உயர்த்தி பிடித்தான். வண்டுகள் வந்தது. அவன் அதை தண்ணீர்களுக்கு மேலாக பிடித்தான். அது இரத்தமாக மாறிற்று. அது தேவனுடைய நியாய தீர்ப்பின் கோலாயிருந்தது. And that same rod, get it? That same rod is what he smote the rock with. And a cleft come in the side of the rock and waters came out of the rock. அந்த அதே கோல், புரிகின்றதா? அந்த அதே கோலை கொண்டுதான் அவன் அந்த கன்மலையை அடித்தான். கன்மலையின் ஒரு பக்கத்தில் அங்கே ஒரு பிள உண்டாயிற்று. கன்மலையிலிருந்து தண்ணீர்கள் புறப்பட்டு வெளிவந்தது. Now that rock was Christ, and it was God's judgment. The day you die, smote Christ to Calvary and paid that bitter, agonizing death. No man never could describe what it was and never will. இப்பொழுது அந்த கன்மலை கிறிஸ்துவே, அது தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருக்கிறது. நீங்கள் அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள். கல்வாரியில் கிறிஸ்துவை அடித்து அந்த கசப்பான வேதனை நிறைந்த மரணத்தை செலுத்தினார். எந்த மனிதனாலும் அது என்ன என்பதை ஒருபோதும் விவரிக்க முடியாது, அல்லது இனியும் விவரிக்க முடியாது. There God placed all the divine judgment upon him and smote him in the side, when out of his side come water and blood and spirit for redemption. அங்கே தேவன் எல்லா தெய்வீக நியாய தீர்ப்பையும் அவர் மேல் சுமத்தி அவரை விலாவில் அடித்தார். அப்பொழுது அவருடைய விலாவில் இருந்து தண்ணீரும் இரத்தமும் ஆவியும் நம்முடைய ரட்சிப்புக்காக வெளியே புறப்பட்டு வந்தது. How people paint his picture sometimes with a robe around him or something other on the cross. That is not so. They disposed that man of every foul, vulgar thing that they could. But he had to be. ஜனங்கள் எப்படியாய் அவருடைய படத்தை வரைகிறார்கள். சில சமயத்தில் அவரை சுற்றி ஒரு அங்கி வைத்து அல்லது வேற எதையோ வைத்து சிலுவையின் மேல் இருக்க வரைகிறார்கள். அது அந்த விதமாய் அல்ல. அவர்கள் அந்த மனிதனை எல்லா ஆபாசத்தையும் அவர்களால் முடிந்த அசுசியான காரியத்தையும் யாவரும் காணத்தக்கதாய் விட்டார்கள். ஆனால் அவர் அந்த வண்ணமாய் இருக்க வேண்டியதாயிற்று. That he was the highest and lowest of all the world that ever was or will be, and then exposed naked on the cross, wounded, smitten, bleeding, scoffed with mockery, spit hanging from his face, a mocking crown of thorns on his head. உலகத்தில் இதுவரை இருந்த அல்லது இனி இருக்க போகும் எல்லா உண்மை உள்ளவர்களில் மேலானவரும் மிகவும் உயர்ந்தவருமான அவர் அங்கே இருந்தார். பின்னர் வெளியரங்கமாய் நிர்வாணமாய் சிலுவையின் மேல் இருந்தார். காயப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் கசிந்து கொண்டு பரியாசத்தின் எச்சில் அவருடைய முகத்தில் இருந்து வடிந்து கொண்டு அவருடைய சிரசில் ஒரு பரிகசிக்கும் முட்கிரீடம் சூட்டப்பட்டவராயிருந்தார். But there when he conquered death, hell, sin, sickness, and the grave, and paid the price for it all. ஆனால் அங்கேதான் அவர் மரணத்தையும் நரகத்தையும் பாவத்தையும் வியாதியையும் பாதாளத்தையும் ஜெயித்து நம்மெல்லாருக்காகவும் கிரயத்தை செலுத்தினார். It's often said sometimes, there's where he took the sting out of death. That's where Paul said, oh, death, where is your sting? அங்கேதான் அவர் மரணத்திலிருந்து அதன் கூரை பிடுங்கினார் என்று அடிக்கடி சில நேரங்களில் கூறப்படுகிறது. அதனால் தான் பவுல், ஓ மரணமே, உன் கூர் எங்கே என்று கூறினான். I've been told that many insects, bees and things,
They got a stinger, and they're poisoned with it. But one time they sting, they lose their stinger. Death had a stinger at one time, but Christ on Calvary sucked the stinger out of death. Hallelujah. அநேக பூச்சிகள், தேனீக்கள், சில காரியங்கள் அவைகளுக்கு கொடுக்கு கூர் இருக்கிறதென்றும் அவைகள் அதனோடு விஷங்களாய் இருக்கிறதென்றும் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு முறை அவைகள் கொட்டும் பொழுது அந்த கொடுக்கை கூரை அவைகள் இழந்து போகின்றன. மரணம் ஒரு சமயத்தில் அதற்குள்ளாக ஒரு கொடுக்கை கூரை உடையதாய் இருந்தது. ஆனால் கிறிஸ்து கல்வாரியின் மேல் அந்த கூரை மரணத்திலிருந்து வெளியே எடுத்து விட்டார். அல்லேலூயா. Oh, when I think of it, there he pulled the stinger out of death for me and you. All the sting of death. ஓ, அதை நான் நினைத்து பார்க்கும் பொழுது எனக்காகவும் உங்களுக்காகவும் மரணத்தில் இருந்து அந்த கூரை அங்கே அவர் வெளியே பிடுங்கினார். Paul said when he was going to cut his head off in the Roman prison, he said, "Death,